ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கடந்த 7 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலாய் பிரவேசிக்க செய்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 7 மாதங்களும் ஒரு குறைவின்றி நம்மளை பாதுகாத்து நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எதை தேவனிடத்தில் கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 8வது மாதத்திலும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யும்படியாக நம்ம கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. கடந்த மாதம் முழுவதும் 7 மாதங்களும் கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலே எங்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த மாதத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாக ஆவியானவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. அப்பா, இந்த மாதத்தில் எங்களுடைய தேவைகளை சந்திங்க, எங்கள் போக்கை வரத்தை நீர் ஆசீர்வதிங்க, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே குடும்பத்தின் தலைவராக இருந்து நீர் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்ம கூட வாசம் பண்ணும்படியாய், நம்முடைய நடுவிலே வாசம் பண்ணும்படியாய், நம்முடைய குடும்பத்திற்காய் வாசம் பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். ஆவியானவரும் உங்கள் நடுவில் என்ன செய்வாராம்? நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். இந்த நாளிலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வரும்போது பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், நான் உங்கள் நடுவில் என்ன செய்ய போகிறேன்? நிலை கொண்டு இருக்க போகிறேன். உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண போகிறேன். உன் குடும்பத்தில் நான் வாசம் பண்ண போகிறேன். இந்த நாளில் பலத்தினாலும் அல்ல, வரா கிராமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் இந்த நாளிலே பலத்தினாலும் அல்ல, வர கிராமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கும் போது இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களிலே நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாய் காணப்படுவீங்க. இந்த நாட்களில் அந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே அவர் வாசம் பண்ணுகிற இருதயமாகிய அந்த வாசஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணும்படியாக ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த வாசஸ்தலம் பரிசுத்தமாய் காணப்படும் போது அவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருப்பீங்க, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த மாதத்திலே 7 மாதங்கள் எந்தெந்த காரியங்கள் தடைப்பட்டதோ அத்தனை காரியங்களையும் இந்த 8வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்கி கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே அவர் உங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களில் அவர் தங்கும் வாசஸ்தலம் நீங்களாய் காணப்படும் போது, அந்த வாசஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணும் போது எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குகிறவராய் காணப்படுவார். சக்கையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்த உடனே அங்க ஆவியானவர் அவனுக்கு மனதுருக்கத்தின் ஆவியை கொடுத்த மாத்திரத்திலே அவன் மனம் திரும்பினவனாக, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினவனாக அவன் என்ன செய்யறான்? நாளந்தனியா நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் உன்னுடைய வாசஸ்தலத்தில் தேவன் வாசம் பண்ணும்போது இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதை பார்க்க முடியும். சங்கீதம் 132 13 14 வாசித்து பார்க்கும்போது பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இந்த நாட்களை பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு.
இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டபடியினாலே, அவர் விரும்பினபடியினாலே, இது எந்ததுக்கு நான் தங்குகிற இடம் என்று சொல்லி அந்த வாசஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்கள் நெருக்கத்தின் வழியாய் கடந்து வந்தாலும் ஆண்டவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்போது அந்த இடத்திலே ஒரு மகிமை வெளிப்படுவதை நீங்களும் நானும் பார்க்க முடியும். அந்த வாசஸ்தலம் நீங்களும் நானும் தான். ஏன்னா நம்முடைய குடும்பத்திற்குள்ளாய் இவர் வாசம் பண்ண கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே வாசம் பண்ண கடந்து வந்திருக்கிறார். அதனால தான் பார்க்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, நான் ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா நான் என்ன செய்வேன், அவனுடைய வாழ்க்கையை நான் நினைச்சுவேன் கெடுப்பேன் அப்படி சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் அந்த ஆலயம். அந்த பரிசுத்த ஆலயத்திலே அவர் வாசம் பண்ணும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்திற்காய் வாசம் பண்ணும்படி அவர் கடந்து வந்திருக்கிறபடியினாலே, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிற படியினாலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களும் தகர்க்கப்பட்டதாக இந்த நாட்டில் புதிய காரியத்தை நீங்கள் காண்கிறவர்களாய் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும், வேலைகள் அனைத்தையும் ஒரு ஒழுங்கும் கிரமமாய் செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் அந்த ஆவியானவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆவியில நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எதனால அந்த வாசஸ்தலத்தில் நான் தங்குற இடம் நான் அதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 19 அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறபடினால அவருக்கு சொந்த சம்பத்து நீங்கள் தான், சொந்த பிள்ளை நீங்கள் தான், அவருடைய சொத்து நீங்கள் தான். இந்த நாட்டில் உலகத்தை சிருஷ்டித்தவர், இந்த உன்னை சொந்த ஜனமாய் சொந்த சம்பத்தாய் வைத்திருக்கிறவர். இந்த நாட்டில் அவர் உங்களோடு கூட உன்னின் உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன வாக்குத்தத்தங்களை உடைய வாழ்க்கையில கொடுத்தாரோ அத்தனை வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்ற போகிறார். இந்த நாளிலே ஆவியானவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது எப்படி ஆவியானவர் அவர்களோடு கூட நிலை கொண்டிருந்தாரோ, அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருந்தாலோ, அதுபோல இந்த மாதத்திலும் அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வாசம் பண்ணுகிற தேவனாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. மீகா 7 அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். அப்ப இங்க பார்க்கிறோம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது போலவே இந்த நாளிலே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் விரும்புகிற இடம் நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த இடத்துல சொல்றாரு, எகிப்திலிருந்து நான் உங்களை அழைத்து கொண்டு வரும்போது நான் என்ன அதிசயங்களை காண்பித்தேனோ அதுபோல நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கும்படியான காரியங்களை செயல்படுத்தும் போது அவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறையா, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள நீ பிரவேசிப்பீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளே பிரவேசிக்கும் போது அங்க பரிசுத்தம் காணப்படும் ஆண்டவரே. அங்கு நீர் தங்குற இடமாய் அது வாச ஸ்தலமாய் காணப்படும் ஆண்டவரே. அப்ப அந்த வாச ஸ்தலத்துல நீர் வாசம் பண்ணும்போது அங்க குறைகள் இருக்காது ஆண்டவரே, எல்லாம் நிறைவாக்கப்படும் ஆண்டவரே. அந்த நிறைவு அங்கு கடந்து வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் ஆண்டவரே. ஆம் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் இவர்களை அதிசயங்களை காண பண்ணி இந்த மாதத்தில் அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி கொடுக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆறுதலை தேடுதலை கொடுத்து ஆண்டவர் இவர்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெற செய்து கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து இவர்களை அதிசயங்களை காண பண்ணினார். ஆவியானவர் இவர்களுடைய குடும்பத்தோடு மேல ஆசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லும் விதமான காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள செய்து கனப்படுத்தப்படுவதற்காக எமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா தேவைகள் மேல் நீர் அசைவாடி ஆண்டவரே, எல்லா பொருட்கள் மேல அசைவாடி ஆண்டவரே, கடன்கள் மேல அசைவாடி ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.